இந்த 2 விஷயத்தால திமுக நடுநடுங்கி போயிருக்குது. என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஒண்ணு, எலெக்ஷன் நெருங்க போது போன தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதியே நிறைய இன்னும் நிறைவேற்றல. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன புதுசா வாக்குறுதி கொடுத்துட முடியும் அப்படிங்கிற குழப்பம். இன்னொரு பக்கம் அதிமுகவோட முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவுமே திமுகக்கு மிகப்பெரிய நெருக்கடியா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021ல கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல பாதிய கூட நிறைவேற்றல. திமுக இருக்கவங்களே ஒருத்தர் 90% ஒருத்தர் 70% இப்படி எவ்வளவுதான் நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே குழப்பமா இருக்க வகையில தான் இருக்குது. ஆனா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நீட் விலக்கு, மது விலக்குன்னு ரொம்ப முக்கியமான தேர்தல் வாக்குறுதியில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றாம தான் கிடக்கு. மக்கள் இன்னமும் அதுக்கெல்லாம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு அதையெல்லாம் நிறைவேற்றாம போனதுனால மக்கள் திமுகவோட ஒரு துரோகமா தான் இதை பாக்குறாங்க. திமுகவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைங்க, நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச வாக்குறுதிகளை கூட கூச்சமே இல்லாம அள்ளி விடுவாங்க. நம்ம என்ன மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு தானே வரப்போறோம், அது நிறைவேற்ற வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு தான் காரணம். அதே போல இந்த பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவோட முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியாயிருக்குது. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வெளியிட்டு இருக்கிறாரு. திமுக மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சு விடாம என்ன பாசிபிளோ, மக்களுக்கு எது தேவையோ, எதை கடன் சுமை இல்லாம நிர்வாக நேர்த்தியோட செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டமா ஒரு 5 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுவே திமுகக்கு மிகப்பெரிய நெருக்கடியா அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குலவிளக்கு திட்டத்தின் மூலமா பெண்களுக்கு உரிமை தொகையா 2000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக கடந்த 4-5 வருஷமா இதை 1000 ரூபாய் கொடுக்கறதா அறிவிச்சு நடைமுறைப்படுத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நடைமுறைப்படுத்தலையுமே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. முதல்ல எல்லா மகளிருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விடுபட்டவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயத்தையே மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி பண்ணி ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இதுல யாரு பலன் அடைஞ்சா பலன் அடையல அப்படின்னு தெரியல. நிறைய பெண்கள் இன்னமுமே ஏன் எனக்கெல்லாம் வரல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டமே ஒரு கொலாப்ஸ் தான். அதை ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்லிட முடியாது. இந்த சூழல்ல இருந்து தான் அதிமுகவோட அந்த முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய எல்லா மகளிருக்குமே மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் குலவிளக்கு திட்டத்தின் மூலமா அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இதுல எந்த ஃபில்டர்ஸுமே கிடையாதுங்க. தகுதி வாய்ந்தவங்க, தகுதி இல்லாதவங்க எல்லாம் கிடையாது. ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய எல்லா மகளிருக்குமே இந்த திட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்க போகுது. ஏற்கனவே அந்த திட்டத்தால பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அதை விட டபுள் மடங்கு வருது அப்படின்னு இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அந்த திட்டத்தால பலன் அடையாம தனக்கு சரியான முறையில சேரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அந்த வகையில திமுகக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி தான். அதே போல கட்டணமில்லா பேருந்து, இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கறாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாம போற வர இடங்களெல்லாம் அதை சொல்லியும் காட்டுறாங்க. ஃப்ரீயா தானே போறேன்னு அவங்களோட சுயமரியாதைக்கு இழுக்கு வர மாதிரி அதை சொல்லி காட்டி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இலவசமா அந்த பேருந்து வசதி கிடைக்கிற மாதிரி இப்ப புதிய வாக்குறுதி அறிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாம அம்மா இல்லம் திட்டத்தின் மூலமா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் சொந்த வீடு, காங்கிரீட் வீடு அரசாங்கமே கட்டி கொடுக்கும் அப்படிங்கிற அறிவிப்புமே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதே போல ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த அம்மா இருசக்கர வாகன திட்டம் மூலமா பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25 ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இதுவுமே பெண்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. அதே போல 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களா உயர்த்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். 100 நாள் வேலை திட்டமா இருக்கட்டும், இலவச பேருந்து பயணமா இருக்கட்டும், பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அந்த மானியமா இருக்கட்டும், அம்மா இல்லம் திட்டத்தின் மூலமா வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், குலவிளக்கு திட்டத்தின் மூலமா மகளிருக்கு 2000 ரூபாய் மாதம் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு. எதிர்பார்ப்பையுமே கூட்டி இருக்கு. இப்ப திமுக இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா, இது அதிமுகவோட முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை தான் 5 அறிவிப்புகள் தான் விட்டுருக்காங்க. ஆனாலுமே இப்போதைக்கு திமுக அந்த விடியல் பயணம் சொல்லப்படக்கூடிய அந்த பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படிங்கிற திட்டத்தை நாங்க கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுப்பா கண்டினியூ பண்றீங்க, அதான் அதை விட அதிகமா ஆண்களுக்கும் சேர்த்தே ஃப்ரீயா கொடுக்குறாங்களே அப்படிங்கிற எண்ணம் மக்கள் கிட்ட வரும். அதே போல மகளிர் உரிமை தொகையை மாதம் 1000 ரூபாய் கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க தான் தகுதி வாய்ந்த தகுதி இல்லாதன்னு கண்ணாப்பனான்னு பிரிச்சு கொடுக்குறீங்களே, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே 2000 கொடுக்குறாங்களே, அப்புறம் எதுக்கு நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்குள்ள வரும். இந்த மாதிரி அதிமுகவோட முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியுமே திமுக வச்சிருக்கக்கூடிய ஒரு செக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னும் அடுத்தடுத்த தேர்தல் அறிக்கைகளும் வாக்குறுதிகளும் வரும்போது திமுக அது பல மடங்கு நெருக்கடிகளை அதிகமாக்கும் தான் நினைக்கிறேன். நீங்க இப்போதைக்கான அந்த தேர்தல் நிலவரத்தை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவோட முதல் கட்ட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.